இன்றைய கிராமத்துக்கு முக்கியமா என்ன தேவை அப்படின்னா குடிநீர். குடிநீர் ஆதாரம் எல்லா இடத்துலையும் கொடுக்குறேன் கட்சியை பூரா கட்சி காட்சி அரசியல்ல இருந்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இதுவரை கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் அனைவருக்கும் குடிநீர் கிடைச்சிருக்கா அப்படின்னா சந்தேகமா தான் இருக்கு. எல்லா இடத்தையும் கிடைச்சிருக்கானா இல்ல, எல்லாமே வெளியே வந்துதான் குடிநீரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் குடிநீர் கிடைச்சாலும் சுத்தமான குடிநீர் கிடைக்குதா? அதையும் நம்ம யாரு இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஒண்ணு குடிநீர், அடுத்து என்ன வேணும்? சாக்கடை கழிவு நீர் இதுக்கு போறதுக்கான கம்ப்ளீட் அது நீர் மேலாண்மைன்னு சொல்லலாம். அந்த இதை வெளியேற்றக்கூடிய அது சுத்தமா இருக்கா, சுத்தப்படுத்திருக்காங்களா அப்படின்னா இதுவரை சுத்தப்படுத்தல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதனால ஏற்படக்கூடிய சுகாதார சீர்கேடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லா திட்டங்களும் அரசுடைய திட்டங்கள் எல்லாம் மக்களை போய் சேர்ந்தடைஞ்சாவே மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் கொடுக்கலாம். கிராமத்துல ஏமாற்றப்படுகிறார்கள் மக்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள்னு சொல்வேன். ஏன்னா இலவசத்துக்கு அடிமையாக்கி பிச்சைக்காரர்களா மாற்றி வச்சிருக்கோம் எல்லாரையும். அதாவது மனுதாரர்களா மாற்றி வச்சிருக்கோம். எங்க பார்த்தாலும் மனுதாரர்கள், எதுக்கு எடுத்தாலும் மனு கொடு. நார்மலா ஒரு லைட் எரியலன்னு சொன்னா மனு கொடு. ஐயா உன்னுடைய கடமையை சரியா செய்யணும். அந்த இற்று போன பழுதடைந்த அரசு எந்திரங்களில் யாரு சரி பண்றது? இதுக்காகத்தானே படிச்சுட்டு வந்திருக்கோம், இதுக்காகத்தானே கூலி வாங்குறோம். அப்ப என்ன பண்ணணும்? அதை சரி பண்ணணும். அரசு எந்திரங்கள் சரி பண்ணப்படும். யாரு சரி பண்றது? அரசு எந்திரங்கள்னு சொன்னா ஒவ்வொருத்தர் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பேற்க வேண்டும். இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்குற சம்பளத்துக்கு போய் சேர தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அதான் 50% சேர தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாருக்குமே உணவு, இலவச உணவை யாரும் எதிர்பார்க்கல, இலவசங்களை யாரும் எதிர்பார்க்கல. இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாத்துறதை விட்டுட்டு மனிதர்களா வாழ விடுங்க. இன்னைக்கு எல்லாரையும் கையேந்தி மனுதாரர்களையும் பிச்சைக்காரங்களையும் மாத்திக்கிட்டு இருக்கோம். மாண்பு மக்களை வாழ விடுங்க. வாழ விடணும்னா நல்ல கல்வி, தரமான கல்வியை கொடுக்க வேண்டும். இப்ப அரசு பள்ளிகள்ல எல்லா ஆசிரியர்கிட்டையும் கேட்டு பாருங்க, அவங்க ஒழுங்கா நடத்த கூட விடுறது, பாடம் நடத்த முடியல. கம்ப்ளீட் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அவங்க கொடுக்குற விழிப்புணர்வை விட நம்ம ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுக்க முடியாது. ஆசிரியர் பெருமக்கள் தெரியும் குழந்தைகளுக்கு என்ன நடத்தணும், என்ன பாடம் கொடுக்கணும். அதை மட்டும் ப்ராப்பரா எஜுகேஷனை கொடுத்து பொறுப்பான மாணவர்களை, மாணிக்க மாணவர்களை வளர்த்தோம்னா நாடு நல்லா இருக்கும். விவசாயத்திலும் நீர் ஆதாரத்தையும் மேம்பட்டுச்சுன்னா கிராம மேம்பட்ட இந்திய நாடு வல்லரசாக தேவையில்லை, நல்லரசு அமையும்.